வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே சூப்பரான டேஸ்டான இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமுக்கு தகுந்த மாதிரி நல்லா வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய நீர்ச்சத்து நிறைந்த இந்த லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் 4-5 ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது இந்த ஃபுட்டுக்கு நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லா டைஜஸ்டும் ஆகும். ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 பல் பூண்டு, 4-5 சாம்பார் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புடலங்காய் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் காரம் சாப்பிட்ற பசங்க அப்படிங்கிறதுனால நான் வீட்டிலையே செஞ்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் கூட உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அரிசிக்கு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 1 பாட் ரைஸ் மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம். புடலங்காய் பார்த்திங்க அப்படின்னா நீர்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த சம்மர் டைமுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு புடலங்காய், சொரக்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள், அதாவது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியும் அதிகமாக சேர்த்துட்டு மூடியை போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 5 விசிலுக்கு பின்னாடி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய புடலங்காய் பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மேஷர் வச்சு உங்கள் குழந்தைக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அப்படியே சமைச்சு கொடுக்கலாம், அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு லஞ்ச் ரெசிப்பியாக ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக 1 பாட் ரெசிப்பியாக அழகாக செய்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.